சிலபஸ்ல அடுத்து என்ன இருக்கு? எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம். அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் போன கிளாஸ் யாரும் வராம இருந்தீங்களா? நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல தேர்டா வந்துட்டு எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம். ஃபோர்த்தா இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இது அவ்வளோ லெஸ் இம்பார்ட்டன்ட், இது லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த ஃபோர்த் வந்து இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம்னா என்ன இருக்கும்? என்ன எது 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 சம்பந்தமா இருக்கும் அதுக்குள்ள கண்டென்ட்? எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லுங்க. என்னென்ன ஃபார்மிங் சிஸ்டம் இருக்கு? மேம் அக்ரானிமில மேம் நடத்திருக்காங்களா ஃபார்மிங் சிஸ்டம் பத்தி? என்னென்ன ஃபார்மிங் சிஸ்டம் இருக்கு? இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங், அப்புறம் வேற என்ன இருக்கு? ஓகே, அதோட எக்கனாமிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். என்ன லாபம், என்ன நஷ்டம், புரியுதுங்களா? எப்படி சேஞ்ச் ஆகுது, காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ என்ன, ₹1 நான் அதுல முதலீடு போட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு லாபம் வருது, புரியுதுங்களா? என்னென்ன இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபாலோ பண்ண அப்படின்னா அதுல எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு லாபம் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் எனக்கு நஷ்டமாகும், புரியுதுங்களா? நான் ₹1 முதலீடு செஞ்சேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் பார்க்கறதா வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல பிஒய்க்கில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? பிஒய்க்கில் ஸ்பெசிஃபிக்காக ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் கேட்டுருக்காங்க. ஒருவேளை அடுத்த வருஷம் வேற ஏதாவது கேட்டாங்க, இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் கேட்டாங்க அப்படின்னா அப்படியே நீங்க மாடிஃபை பண்ணணும், புரியுதுங்களா? இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்துல இன்புட் காஸ்ட்ல என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, அவுட்புட் காஸ்ட்ல நமக்கு என்ன டிவியேட் ஆகுது அப்படின்றத நீங்க ஆட் பண்ணணும், புரியுதுங்களா? இதுக்கு மெட்டீரியல்ஸே எங்கேயும் மார்க்கெட்ல என்னென்ன நோட்ஸ் இருக்கோ இந்த ஏரியாவில் அவ்வளோக்கு மெட்டீரியல்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க யாரும். ஃபோர்த்தா இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எக்கனாமிக்ஸ்ல இதை டச் பண்ணாம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கவே மாட்டாங்க எந்த வருஷமும். அதுவும் இல்லாமல் இதுல கரண்ட் அப்டேட்ஸ் நிறைய இருக்கும். கரண்ட் அப்டேட்ஸ் வந்து நிறைய போயிட்டே இருக்கும். நியூஸ் பேப்பர்ல மார்க்கெட், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் பத்தி ஏதாவது படிச்சீங்க, இல்ல புதுசா ஏதாவது பாலிசி கொண்டு வராங்க கவர்மெண்ட், ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்மெண்ட், அது லாஸ்டா வந்து மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ்னா அதுல என்ன வேலை பார்ப்பாங்க? இன்டெலிஜென்ஸ் பியூரோல என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க? இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்கா, ஐபின்னு ஒன்று இருக்கா? ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அவங்க? கண்ட்ரிக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா, ஏதாவது வெளியே இருந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது தீவிரவாதிகள் ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சேம் அதே மாதிரி வந்து மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். மார்க்கெட்ல பிரைஸ் எவ்வளோ, திடீர்னு எங்கனாவது அதிகமாக போகுதா, திடீர்னு குறைய போகுதா, இல்லை ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வர போகுதா, புரியுதுங்களா? எந்த மார்க்கெட்ல போனால் நிறைய லாபம் எடுக்கலாம், அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு இந்த கிராப்பை கல்டிவேட் பண்ணுங்க, இந்த வருஷம் இதுல அதிக லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் தான் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், புரியுதுங்களா? மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யாருக்கு கொடுக்குறோம்? ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறோம், புரியுதுங்களா? அதான் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டும் தான் நீங்க பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம். இதுல பிவிக்கில் வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் வந்திருக்கு, அதுவும் ஐஎஃப்எஸ்ல தான் வந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ல வந்துட்டு இதுல இருந்து கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஐஎஃப்எஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின், டிஸ்கஸ் தி எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆஃப் வேரிட் அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. வேரிட் அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன்ஸ்ல ஆர்கானிக் ஃபார்மிங்கோட எக்கனாமிக்ஸ் கேட்கறாங்க. அட்லீஸ்ட் திங்க் பண்ணுங்க, என்ன எழுதுவீங்க இதுல? எந்தெந்த இடத்துல லாபம் ஆகும், எந்தெந்த இடத்துல நஷ்டமாகும்? ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு கன்வென்ஷனல் ஃபார்மிங், அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ற ஃபார்மிங்ல இருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஒரு ஃபார்மர் மாறுறாங்க அப்படின்னா அதுல எந்தெந்த இடத்துல ஒரு லாபம் ஆகலாம், எந்த இடத்துல நஷ்டமா போகலாம்? அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் சர்டிபிகேஷன் இருந்த வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கன்சியூமர் பேஸ் கிடைப்பாங்க. அதுல மார்க்கெட் வேல்யூ மற்றதை கம்பேர் பண்ணுவோம் 20%, ₹100 இது இருக்கு அப்படின்னா அது ஒரு ₹120, ₹130 இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் சைட்ல வருது, புரியுதுங்களா? அதுதான் அதை பார்க்கறது தான் வந்து இந்த டாபிக். எங்க அங்க வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம், இங்க வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ இல்லைன்னா காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோனா அதிகமா பெனிஃபிட் இருக்கணும், புரியுதுங்களா? எந்த ஒரு ஃபீல்ட்லயும்
பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோனா என்னமா மீனிங்? இல்ல காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கிராப் கல்டிவேட் பண்றதுக்கு 1 ரூபாய் நான் செலவு பண்ணேன் அப்படின்னா அதுல இருந்து நான் எவ்வளவு லாபம் எடுக்கிறேன்? புரியுதுங்களா? சப்போஸ் நான் ரைஸ் கல்டிவேஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். இன்புட் காஸ்ட்ல மொத்தமா 1000 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். அதுல மொத்தமா நான் எவ்வளவு எடுக்கிறேன், லாபம் எடுக்கிறேன் அப்படின்றது. 1000 ரூபாய் செலவு பண்ணி நான் வந்துட்டு மேபி 1500 ரூபாய் எடுத்துக்கலாம் லாபமா. இது வந்து இன்புட், காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ். ஏன் இந்த மாதிரி மாறுது? என்ன ரீசன்பா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகாது. ம், சூப்பர். ஓகே, 1000 ரூபாய் செலவு பண்ணா அவுட்புட்ல எவ்வளவு வருது? அவுட்புட் மறுபடியும் அதே தான் வருது. என்ன பிரச்சனை? நான் சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டீங்களா யாருனாவது? போய் யாருன்னா கூட்டுவாங்க போய் இது இருந்தாங்கன்னா. சொல்லுங்கம்மா, அட்லீஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்ல எது எதெல்லாம் இன்புட் காஸ்ட் அதிகமாகுது, எது எதெல்லாம் இன்புட் காஸ்ட் அதிகமாகுது, எது எதெல்லாம் இன்புட் காஸ்ட்ல குறையுதுன்னு சொல்லுங்க ஆர்கானிக் ஃபார்மிங்ல. ஆர்கானிக் ஃபார்மிங்ல கெமிக்கல் ஃபர்டிலைசர் காஸ்ட் தேவையா நமக்கு? தேவைப்படாது. பெஸ்டிசைட் காசு தேவைப்படாது. வேற என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம்? வீடிசைட் காஸ்ட் அதுவும் தேவையில்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம குறையுது. எது எதுனாலும் அதிகமாகுது. ஒருவேளை ஃபார்ம் யார்ட் மெனியூர் அந்த ஃபார்ம்லேயே கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லை, அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபார்ம் யார்ட் மெனியூர் நம்ம வயல்ல கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்? தனியா வெளியே தான் வாங்கணும். ஃபார்ம் யார்ட் மெனியூர் வெளியே கிடைக்குதா ஈஸியா? யாரு யாரு கொடுக்குறா இப்பெல்லாம்? ஸோ அது நெகட்டிவ் சைடையும் திங்க் பண்ணணும். புரியுதுங்களா? ஃபார்ம் யார்ட் மெனியூர் அதே ஃபார்ம்ல கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லை, வெளியே இருந்து வாங்கினா பிரச்சனை. புரியுதுங்களா? அந்த இதுவுமே சொல்றோம்ல, பயோ ஹெர்பிசைடு இல்ல பயோ வீடிசைட்லாம் யூஸ் பண்றோம்ல, ஆர்கானிக்கா என்னென்ன யூஸ் பண்றோமோ அதுவுமே வந்துட்டு அதுக்குமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நம்மளால நம்ம ஃபீல்ட்ல இது பண்ண ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்குமே நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி கடைசியா ஓவராலா லாபமா நஷ்டமா அட்லீஸ்ட் திங்க் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி ஃபைனல் அவுட்புட்ல என்னென்ன லாபம்னு சொல்லிடுறேன். ஃபைனல் அவுட்புட்ல மார்க்கெட் பிரைஸ் வந்து கன்வென்ஷனல் ஃபார்மிங்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் கன்வென்ஷனல் ஃபார்மிங்ல கொய்யா ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அது 100 ரூபாய் விற்கிது அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங்ல ப்ரொடியூஸ் பண்றது வந்து 130 ரூபாய்க்கு விற்கலாம். பட் யூ ஹேவ் டு கெட் த சர்டிஃபிகேஷன், ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வாங்கணும். அதுக்கு தனியா நம்ம டைரக்டாவும் இன்டைரக்டாவும் கொஞ்சம் பணம் கொடுக்கணும். புரியுதுங்களா? டைரக்டா கொடுக்க வேண்டியது சர்டிஃபிகேஷன் சார்ஜ், இன்டைரக்டா கொடுக்க வேண்டியதும் கொடுத்து தான் ஆகணும். சொல்லுங்க. இப்போ ஓவராலா வந்துட்டு பார்க்கும்போது ஆர்கானிக் ஃபார்மிங், ஒருவேளை உங்ககிட்ட ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் போவீங்களா, இல்ல வந்துட்டு கன்வென்ஷனல் ஃபார்மிங் அதாவது ஃபெர்டிலைசர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றாங்கல்ல அதை யூஸ் பண்ணுவீங்களா? ரெண்டுல எதை வந்து யூஸ் பண்ணுவீங்க? இது சரியாச்சா இல்லையா? இப்போ ஒழுங்காகிற மாதிரி இருக்கு. யாரு பார்த்த வேலை இது? எதுவுமே பண்ணல. ஓகே, ஓகேப்பா. பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ ஆனா கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. சரியான மாதிரி தான் இருக்கு. பென் அதாவது மறுபடியும் ஆக்சுவலா பென் பென் வந்துட்டு டச். ம், ஓகே. இப்போ இந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல எழுதணுங்களா?
இதுல எழுத முடியாதுங்களா? ஓகே. இப்போ நான் நோட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ண எப்படி பண்ணணும்? ரெண்டையும் மாறி மாறி யூஸ் பண்ண முடியுங்களா? ம். ரெண்டையும் நான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணோம்னா அதுல கொஞ்சம் அப்படியே ஒரு தான் சொல்லணுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இருக்கும்போது இந்த கிளாஸ் எனக்கு வேணாம், வேற கிளாஸ் போட்டு விட்டுருங்க. ஏன்னா நான் நிறைய அந்த மாதிரி தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்க்ரீன்ல ஏதோ ப்ராப்ளம் ஆமா? மாத்தி மாத்தி தான் அந்த யூஸ் பண்ணி நோட்டு தான் எழுதுற மாதிரி இருக்குமா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோனா என்ன? ₹1 செலவு பண்ண அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு லாபம் இருக்கு? ஃபியூச்சர்ல நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, மந்த்லி மேபி 50,000 60,000 இல்ல 1 lakh சம்பளம் வாங்கிட்டீங்க, மிச்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க திங்க் பண்ணுவீங்க. நான் இப்போ வந்துட்டு 1 lakh இன்வெஸ்ட் பண்றேன், எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. லேண்ட் வாங்கலாமா, இல்ல வேற எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஷேர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமா, இல்ல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணுவீங்க. வீடு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு நீங்க அதை யோசிக்கணும். ₹1 நான் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா எனக்கு 4 வருஷம் கழிச்சு இல்ல 3 வருஷம் கழிச்சு அது எவ்வளவு கொடுக்குது அப்படின்றது. புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர்ல சேம் அதே தான். பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோன்றது அதே தான். இன்புட் எவ்வளோ, கடைசியா கிடைச்ச அவுட்புட் எவ்வளோ. இன்புட்ன்றது இது காஸ்ட். நம்ம ஃபெர்டிலைசருக்கு செலவு பண்ண காஸ்ட், சீட்ஸுக்கு செலவு பண்ண காஸ்ட், பெஸ்டிசைடுக்கு செலவு பண்ண காசு, இதெல்லாம் வந்து காஸ்ட்ல வருது. பெனிஃபிட்ன்றது கடைசியா எந்த ரெண்டு சப்ராக்ட் பண்ணுது? வேல்யூ ஆஃப் கிராப் ப்ரொடியூஸ். நம்ம ப்ரொடியூஸ் பண்ண அந்த கிராப்போட வேல்யூ, அதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும்? மைனஸ் காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ். மைனஸ் காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ். புரியுதுங்களா? ஒருவேளை ஃபைனல் ப்ரொடியூஸ் ரைஸ் நான் ப்ரொடியூஸ் பண்றேன், என் ஃபீல்ட்ல வந்து 10 டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 10 டன்னும் ஒரு டன்னும் வந்துட்டு 1000க்கு விற்குதுன்னு வச்சுப்போம். புரியுதுங்களா? 10 டன்னு அப்ப எவ்வளவுக்கு விற்கும்? 10,000 விற்பாங்க. புரியுதுங்களா? வேல்யூ ஆஃப் கிராப் ப்ரொடியூஸ்ன்றது அதுதான். புரியுதுங்களா? என் ஃபீல்ட்ல வந்துட்டு 10 டன்னு நான் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டன் வந்துட்டு ₹1000 கிடைக்குது. அப்ப 10 டன் வந்து ₹10,000 கிடைக்குது. அந்த 10,000 வந்து வேல்யூ ஆஃப் கிராப் ப்ரொடியூஸ். அதுல இருந்து நான் எதை சப்ராக்ட் பண்ணணும்? இன்புட் காஸ்ட். ஃபெர்டிலைசருக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், சீட்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், இல்ல வந்துட்டு ஸ்ப்ரே பண்றதுக்கு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்றதுக்கு எவ்வளவு இது பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம்னா வர்றது என்ன? நெட் வேல்யூ ஆஃப் ப்ரொடியூஸ். நெட் வேல்யூ ஆஃப் கிராப் ப்ரொடியூஸ். ஸோ கடைசியா டிவைட் பண்றது நம்ம எதை யூஸ் பண்றோம்? நெட் வேல்யூ ஆஃப் கிராப் ப்ரொடியூஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ். புரியுதுங்களா? நெட் வேல்யூ ஆஃப் கிராப் ப்ரொடியூஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ₹1 செலவு பண்ணும்போது எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோனா என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் இதை பத்தி ஒரு லைன் எழுதிடலாம். நீங்க காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோனா என்னன்னு எது கேட்டாலும் நாளைக்கு ஃபியூச்சர்ல. இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து மேபி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் கூட வரலாம், இல்ல வேற ஏதாவது கூட கொடுக்கலாம். கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் கூட கொடுக்கலாம். போனங்களா? அடுத்தது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இந்த மாதிரி இதை எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, இந்த வேல்யூ கிட்டத்தட்ட சேம் தான் வரும். சீட்ஸ், கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைடு, இல்ல வந்துட்டு வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது, புரியுதுங்களா? இனாகுலேஷனுக்கு ஏதாவது யூஸ் பண்றது, இந்த இன்புட்ன்றது சேமா தான் வரும். இந்த இதை எடுத்துக்கிட்டு இந்த டேட்டா நீங்களா கொடுங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், செகண்ட் இருக்கிறது கன்வென்ஷனல் ஃபார்மிங், அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு வயல்ல வந்துட்டு எவ்வளவு இன்புட் காஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன? இதுல என்ன இருக்கிறது? என்ன வேரியபிள் காஸ்ட் சொல்றேன். வேரியபிள் காஸ்ட்னா மீனிங் என்ன? வேரியபிள் காஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? வேரியபிள் காஸ்ட்னா என்ன? மாறிக்கிட்டே இருக்கிறது. வேரியபிள் காஸ்ட் ஆர் த காஸ்ட் adding variable inputs to the production process. adding variable inputs to the production process. அதாவது வந்து சீட்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்றோம், ஃபர்டிலைசருக்கு எவ்வளவு செலவு பண்றோம், இதெல்லாம் வந்துட்டு வேரியபிள் காஸ்ட்ல வருது. அப்ப ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன வரும்? அதுல லேண்ட் ரெண்டல், லேண்டோட ரெண்டல் வேல்யூ என்ன?
புரியுதுங்களா? ஏதாவது கேபிட்டல் அசெட் ஏதாவது வாங்கியிருக்கோம், இம்ப்ளிமெண்ட் வாங்குறோம், இல்ல பம்ப் செட், மோட்டார் பம்ப் செட் இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு அசெட்ல வருது. புரியுதுங்களா? ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும். ஒருவேளை இதெல்லாம் கிராப் கல்டிவேட் பண்ணா மட்டும் தான் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அது ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது கிராப் கல்டிவேட் பண்றோமோ பண்ணலையோ நம்ம அந்த செலவை ஏத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது ஒரு வருஷம் நம்ம கிராப் கல்டிவேட் பண்ணல, அப்ப அந்த மோட்டார் பம்ப் செட்டுக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குமா இருக்காதா? புரியுதுங்களா? ஒரு வருஷம் நான் கிராப்பை கல்டிவேட் பண்ணல, அந்த மோட்டார் பம்ப் செட்டுக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ, அதாவது வந்து அந்த வியர் அண்ட் டியர் காஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்ன்றது இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். ஒரு வருஷம் நான் கிராப் கல்டிவேட் பண்ணலன்றதுக்காக அதோட வேல்யூ அப்படியே இருக்குமா? அந்த மெஷினரியோட வேல்யூவோ இல்ல டிராக்டரோட வேல்யூவோ இல்ல பம்ப் செட்டோட வேல்யூவோ அது அப்படியே இருக்குமா இல்ல குறையுமா? புரியுதுங்களா? அதான் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்றது. புரியுதுங்களா? என்னென்ன எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு? லேண்டோட ரெண்டல்ஸ், அப்புறம் மெஷினரி காஸ்ட், அப்புறம் மோட்டார் பம்ப் செட்லாம் யூஸ் பண்றோம்ல அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல வருது. வேரியபிள் காஸ்ட்ன்றது நம்ம கிராப்பை கல்டிவேட் பண்ணா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். அந்த காஸ்ட்ன்றது நம்ம கிராப்பை கல்டிவேட் பண்ணா மட்டும்தான் ஸ்பெண்ட் ஆகும். புரியுதுங்களா? வேரியபிள் காஸ்ட்ன்றது இதுக்கான டெஃபினிஷன், வேரியபிள் காஸ்ட் ஆர் த காஸ்ட் adding variable inputs to the production process. adding variable inputs to the production process. கல்டிவேட் பண்ணா மட்டும்தான் இந்த செலவு நமக்கு நடக்கும். புரியுதுங்களா? ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது நம்ம கல்டிவேட் பண்றோம் பண்ணல அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது. சோ ஒருவேளை எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா எழுதலாம். இன்புட் என்னென்ன கொடுக்குறோம், சீட்ஸ், மெனியூஸ், இல்ல வேற ஏதாவது பெஸ்டிசைட் ஸ்ப்ரேன்றது கொடுக்கலாம். இந்த டேட்டான்றதை நீங்களா கொடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த ரெண்டு டேட்டாவும் நீங்களா, சீடோட காஸ்ட் இவ்வளோ, இதுல இவ்வளோ, பெஸ்டிசைட் இதுல ஸ்ப்ரே பண்றோம் அதுல ஸ்ப்ரே பண்ணல அப்படின்னு கொடுக்கலாம். பட் ஆனா ஒரு சில விஷயம் மைண்ட்ல வச்சுக்கணும். அது என்னென்ன விஷயம்னு பார்ப்போம். ஃபார்ம் யார்ட் மெனியூர் எதுல யூஸ் பண்ணுவோம்? ரெண்டுல. ஆர்கானிக் இருக்கு, இன்னொன்னு வந்து கெமிக்கல் இருக்கு. ஃபார்ம் யார்ட் மெனியூர் ரெண்டுல எதுல யூஸ் பண்ணுவோம்? ஆர்கானிக்ல யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? மேபி அதுல யூஸ் பண்ணா குறைவான குவாண்டிட்டி யூஸ் பண்ணுவாங்க, இதுல இருக்கிற குவாண்டிட்டி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கேஸ்ல ஆர்கானிக் மெனியூர் இங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? வேற என்னன்னா இங்க மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க, கிரீன் மெனியூரிங் இங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பயோ ஃபெர்டிலைசர் இங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பயோ பெஸ்டிசைட் இங்க தான் யூஸ் பண்ணிருக்காங்க, வர்மி கம்போஸ்டும் இங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பயோ பெஸ்டிசைட்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பயோ பெஸ்டிசைட் நீம், அப்புறம் அப்புறம் பைரித்ரின் ஒன்னு இருக்குல்ல, கரெக்டா? பைரித்ரின் ஒன்னு இருக்கு, அது எதுல இருந்து எடுக்கிறாங்க? மேரிகோல்ட், கிரைசாந்திமமா? கிரைசாந்திமம். சோ அதுவுமே பயோ பெஸ்டிசைட்ல தான் வருது. புரியுதுங்களா? பயோ ஃபெர்டிலைசருக்கு எக்ஸாம்பிள் பழைய பேட்ச் சொல்லலாம். பயோ ஃபெர்டிலைசருக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரைசோபியம், அசோஸ்பைரிலம் இதெல்லாம் வந்து பயோ ஃபெர்டிலைசர்ல வருது. வெர்மி கம்போஸ்ட்ன்றது எர்த்வாம் வச்சு ப்ரொடியூஸ் பண்றது. கிரீன் மெனியூரிங்னா எக்ஸாம்பிள் என்ன? கிரீன் மெனியூரிங்க்கு டேஞ்சர்ஸ் அண்ட் நெம்ப். அப்பையில இருந்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபார்ம் யார்ட் மெனியூரும் வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? உங்களோட ஆன்சர்ஸ் இதை நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம்ப்பா, ஆனா இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இதுல மட்டும் தான் யூஸ் பண்றோம், இதுல யூஸ் பண்ணல. புரியுதுங்களா? நீங்க இந்த நம்பர்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம், பட் மாடிஃபை பண்ணும்போது இந்த இதை இதுல மட்டும் தான் எழுதணும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங்ல மட்டும் தான் ஆட் ஆயிருக்கும். அப்ப இதுல மட்டும் ஒரு சில இது ஆட் ஆயிருக்கும். அது என்னென்ன? இன்ஆர்கானிக்ல மட்டும் ஒரு சில இதுல ஆட் ஆயிருக்கும். அது என்னென்ன? கெமிக்கல் ஃபெர்டிலைசர், அப்புறம் பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸ். கெமிக்கல் ஃபெர்டிலைசர், பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸ். புரியுதுங்களா? இதுல மட்டும் தான் ஆட் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு இதுல எவ்வளவு லாபம் இருக்கு, அதுல எவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா வேரியபிள் காஸ்டோட டோட்டல். புரியுதுங்களா? பிக்ஸ்டு காஸ்ட்ல என்னென்ன வரும் சொல்லுங்க. பிக்ஸ்டு காஸ்ட்ல லேண்ட் ரெவன்யூ, ரெண்டல் வேல்யூ, டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸ்டு கேபிட்டல் இதெல்லாம் சேர்ந்தது பிக்ஸ்டு காஸ்ட். புரியுதுங்களா? பிக்ஸ்டு காஸ்ட்ல இதுதான் வரும். ஸோ பிக்ஸ்டு காஸ்டோட டோட்டல் எவ்வளவு வருது, இதுல எவ்வளவு வருது, இதுல எவ்வளவு வருது? 1925 வருது, இதுல வந்து 1906. கிட்டத்தட்ட சேமா தான் வருது. புரியுதுங்களா? ரெண்டுலயுமே சேமா தான் வருது. 1925 வருது, 1906 வருது. மேபி அது என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பொறுத்து மாறி இருக்கலாம், அந்த பர்டிகுலர் கேஸ்ல மாறி இருக்கலாம். புரியுதுங்களா? சோ இந்த பிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பிக்ஸ்டு காஸ்ட் ஒன்னு வந்திருக்கு, வேரியபிள் காஸ்ட் ஒன்னு வந்திருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டம் அப்படின்னா என்ன வருது? டோட்டல் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். டோட்டல் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ரெண்டுல எதுல அதிகமா இருக்கு? இதுல 7800 இருக்கு, இதுல வந்துட்டு 8700 இருக்கு. நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது 7800 அப்படியே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இங்க 8700 அப்படியே கொடுக்கணும் கிடையாது. நீங்களா ஒரு நம்பர் எழுதலாம். பட் இதுல
குறைவா இருக்குன்னு எழுதணும், இதுல அதிகமா இருக்குன்னு எழுதணும். புரியுதுங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்ல குறைவா இருக்கு, பட் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுனால இந்த ஃபார்மிங் இது என்ன கன்வென்ஷனல் ஃபார்மிங்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஃபைனல் அவுட்புட்ல ஃபைனலா வந்து கிராஸ் ரிட்டர்ன்ஸ்ல வந்து இதுல எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு இருக்கு, இதுல வந்து 17,600 கொடுத்துருக்காங்க, இதுல வந்து 14,200 கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னால இது டிஃபரெண்ட் ஆச்சு சொல்லுங்க. ஃபைனலா வந்து கிராஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இதுல 17,600 கொடுத்துருக்காங்க, அதுல 14,200 கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னால இது டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. ரெண்டுல ஈல்டு எதுல அதிகமா கிடைச்சிருக்கும்? ஆர்கானிக் ஃபார்மிங்ல கிட்டத்தட்ட ஜிஎஸ் டாபிக் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஆர்கானிக் ரெண்டுல எதுல வந்துட்டு அதிகமா கிடைச்சிருக்கும் ஈல்டு? அப்புறம் எப்படி இங்க மட்டும் வேல்யூ அதிகமா இருந்துச்சு, இங்க வேல்யூ குறைஞ்சது? மார்க்கெட் பிரைஸ் வந்து இதுல அதிகம். புரியுதுங்களா? 100 ரூபாய்க்கு விற்கிற கொய்யா வந்துட்டு இங்க 140 ரூபாய்க்கு விற்பாங்க. புரியுதுங்களா? இன்னொன்னு வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதுல வந்து ஈல்டு குறைஞ்சிட்டே போகும். சாயில் வந்துட்டு சாயிலோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும், சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இதுல வந்து குவாலிட்டி குறைஞ்சிட்டே போகும், பட் இதுல அந்த பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? சோ அதனால வந்து 17,600 இருக்குது. இதுல இருந்து இந்த 7,000 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குன்னு பாருங்க. 17,601ல இருந்து இன்புட் காஸ்ட் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆகுது? அந்த வேல்யூ பேர் என்ன? அதான் வந்து நெட் ரிட்டர்ன் அப்படின்றது. மொத்தமா வந்த வரவு இவ்வளோ, அதுல இருந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோன்றது கழிக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப 17,600ல இருந்து என்னத்தை கழிக்கிறோம்? இந்த 7,800 கழிக்கிறோம். புரிஞ்சுதாப்பா? சோ ஃபைனலா வந்து பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. எந்த ரெண்டு டிவைட் பண்ணி பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. குமரன் குமரன் நீங்களே சொல்லுங்க. கடைசியா வந்துட்டு இப்ப எல்லா வேல்யூ கொடுத்தாச்சு. இதுல பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ கிராஸ் ரிட்டர்ன்றது எந்த ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணுது? கிராஸ் ரிட்டர்ன் அட்லீஸ்ட் சொல்லுங்க குமரன். இந்த 17,600யும் இந்த 7,800யும் கழிக்கிறோம். புரியுதுங்களா? போன் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இங்க வந்து இந்த 14,200யும் இந்த 8,000யும் கழிக்கிறோம். சப்ராக்ட் பண்ண என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. அட்லீஸ்ட் செக் பண்ணுங்க. ரெண்டு சப்ராக்ட் பண்ண என்ன வேல்யூ கிடைக்குது? லேர்னிங் பை டூயிங் சொல்றாங்களே எக்ஸ்டென்ஷன்ல. இது ஜஸ்ட் நான் சொல்றேன், அப்படியே நான் சென்டென்ஸ்ல சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. கரெக்டா வருதா? இதுல இருந்து இப்ப பெனிஃபிட் ரேஷியோ பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நெட் ரிட்டர்ன்ஸ், அதாவது இந்த 9,700 டிவைடட் பை 7,800 ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஓகே ஓகே, அட்லீஸ்ட் எவ்வளவு இன்புட் எவ்வளவு அவுட்புட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிராஸ் ரிட்டர்னோ நெட் ரிட்டர்னோ அந்த அந்த கேஸ் ஸ்டடியில அவங்க எதை எடுத்துருக்காங்களோ அதுதான். புரியுதுங்களா? அந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டடியில என்ன ஸ்டடி பண்ணிருக்காங்களோ அதுதான். புரியுதுங்களா? கடைசியா வந்து நம்ம எவ்வளவு இன்புட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ, கடைசியா நமக்கு கிடைச்ச அவுட்புட்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத வச்சு நம்ம இன்புட் அவுட்புட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம இன்புட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம், கடைசியா வந்து அவுட்புட் என்ன அப்படின்றத வச்சு இந்த இன்புட் அவுட்புட் ரேஷியோ கிடைக்குது. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் இப்போ சொல்லுங்க, இதுல எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இதுல என்னென்ன எழுதலாம்? இதுல எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் என்னென்ன எழுதலாம்? எப்படி நடத்துறது? அது மூவ் பண்ணா மறுபடியும் இது பண்ணணுமா, ஷேர் பண்ணணும் புதுசா? வரல இதுல. ம் ம் ஜூமே காணுமே. எதுப்பா? சரி விடுங்க.
சரி, அப்படியே எக்கனாமிக்ஸ் ஓரளவு சொல்றேன். என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ அந்த பாயிண்ட்லாம் அந்த நோட்லயும் இருக்கும். அப்படியே நான் ஓரளவு சொல்றேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த கிளாஸ் கொடுத்தாங்கன்னா வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம பவர் பாயிண்ட்லேயே நிறைய எழுதுற மாதிரி தான் இருக்கும். அது இன்னொன்று வந்து அது கம்யூனிகேட் ஒழுங்கா ஆகாது. ஓரளவு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒழுங்கா புரியாது. நிறைய சேஞ்சும் பண்ண முடியல உடனே. சொல்லுங்க, இதுல என்னென்ன எக்கனாமிக்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் எடுத்துக்கோங்க. அதுல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்ம நஷ்டம் அடைகிறோம், எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இன்புட் காஸ்ட் குறைக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் எங்கெங்கெல்லாம் இன்புட் காஸ்ட் நம்ம குறைக்கிறோம்? குறைக்கிற எது எது? கெமிக்கல் ஃபர்டிலைசர் எதுவும் யூஸ் பண்ணல, பெஸ்டிசைடு அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. புரியுதுங்களா? வீடிசைடு எதுவும் யூஸ் பண்ணல. இங்கெல்லாம் வந்து குறைக்கிறோம். எங்கனாவது ஆர்கானிக் ஃபார்மிங்ல எங்கனாவது இன்புட் காஸ்ட் நமக்கு அதிகமா இருக்கா? எந்த இடத்துல அதிகமா இருக்கு? ஃபார்மியார்ட் மெனூர் புதுசா யூஸ் பண்ணிருக்கோம், அப்புறம் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம், கிரீன் மெனியூஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அப்புறம் பயோபெஸ்டிசைட்ஸ். புரியுதுங்களா? இந்த கேஸ் ஸ்டடியிலே உங்க கொடுத்தது. அதே மாதிரி இன்ஆர்கானிக் ஃபார்மிங்ல எங்கெங்கெல்லாம் நம்ம காசு குறைஞ்சிருக்கு, இன்புட் காஸ்ட் எங்க குறைஞ்சிருக்கு இன்ஆர்கானிக் ஃபார்மிங்ல? குறைஞ்சது எந்தெந்த இடத்துலமா? கொஸ்டின் புரியுதா? ஆர்கானிக் ஃபார்மிங்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு இன்புட் காஸ்ட் குறைஞ்சிருக்கு, இன்ஆர்கானிக் ஃபார்மிங்ல எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு இன்புட் காஸ்ட் இல்லாம இருந்திருக்கு. ஃபார்மியார்ட் மெனூர் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, அப்படி யூஸ் பண்ணாலும் குறைவான குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணிருப்போம். புரியுதுங்களா? அப்புறம் வெர்மி கம்போஸ்டுக்கான பிரச்சனை இல்ல, கிரீன் மெனியூருக்கான பிரச்சனை இல்ல. அப்படி யூஸ் பண்ணாலும் நம்ம குறைவான குவான்டிட்டி, இதுல இருக்க அதே குவான்டிட்டி யூஸ் பண்ணிருக்கணும் அவசியம் கிடையாது. அப்புறம் பயோபெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது வந்துட்டு அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ற இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து இன்புட் காஸ்ட் நமக்கு அதிகமா இருக்கு அது சொல்லுங்க. கெமிக்கல்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண, என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிருக்கோம், பெஸ்டிசைட் யூஸ் பண்ணிருக்கோம், வீடிசைட் யூஸ் பண்ணிருக்கோம், அப்புறம் அவ்வளவுதான். இதுக்கு தனியா காசு, இது சம்பந்தமா எழுதணும். ஃபைனலா நம்ம ப்ராடக்ட் சேல் பண்றோம்ல, ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்கானிக் ஃபார்மிங்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது. புரியுதுங்களா? ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், ஆர்கானிக் கோவா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அதை வந்து மார்க்கெட்ல விற்கணும் அப்படின்னா சர்டிபிகேஷன் வாங்கணும். அந்த சர்டிபிகேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் நம்ம பே பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அந்த சர்டிபிகேஷன் சார்ஜ் வந்து நமக்கு அடிஷனல் ஆட் ஆகுது. இது வந்துட்டு அந்த இதுல, அதாவது சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ற தேவையில்ல இடத்துல வந்து அந்த சர்டிபிகேஷன் தேவையா? சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ற இடத்துல அந்த சர்டிபிகேஷன் தேவையாமா? ஸோ அது வந்து தேவையில்லை. ஸோ ஃபைனல் ப்ராடியூஸ்ல வந்துட்டு மார்க்கெட் பிரைஸ்ல வந்துட்டு ரெண்டுல எதுக்கு அதிகமான பிரைஸ் கிடைக்கும்? ஆர்கானிக் ஃபார்மிங். புரியுதுங்களா? அது சம்பந்தமா நீங்க எழுதிருக்கலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்ல தான் வந்து அதிக மார்க்கெட் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எழுதிருக்கலாம். புரியுதுங்களா? அது சம்பந்தமா டிஃப்ரெண்ட் அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன்ஸ்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன்ஸ்னா நீங்க என்னென்ன எழுதலாம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, அரௌண்ட் 20 படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் நான் ஒரே ஒரு கேஸ், அதில் நிறைய டிஃப்ரெண்ட் கேஸ் கொடுத்துருப்பேன். அதுல வந்து உத்தரகாண்ட்ல வந்துட்டு நவ்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நவ்தன்யா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணா வந்துட்டு 6000 அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அதுலேயே அந்த கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பேன். சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணா அரௌண்ட் 6000 வந்து லாபம் எடுக்கிறாங்க. அதுவே ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரௌண்ட் நியர்லி 8000 வந்துட்டு அந்த ஃபார்மர் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நவ்தான்யா ஃபவுண்டேஷன் ரிப்போர்ட் பண்ணது. நான் அந்த டேட்டா கொடுத்துருப்பேன், நிறைய டேட்டா கொடுத்துருப்பேன். அது எல்லாமே வந்து மேனேஜோட டேட்டா, மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குல்ல ஹைதராபாத்ல, அவங்க கொடுத்த இந்த டேட்டா தான். புரியுதுங்களா? இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்லணும் அப்படின்னா சிஐசிஆர் காட்டன், அது எங்க இருக்கு? சிஐசிஆர்னா என்ன? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் காட்டன் ரிசர்ச் எங்க இருக்கு? கோயம்புத்தூர், ஹைதராபாத், அப்புறம் சொல்லுங்க ஜிகே. நாக்பூர். சொல்லுங்கப்பா. ம். இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடி, அதுதான் ரியாலிட்டி. ஆக்சுவலா என்ன எங்க பிரச்சனை அப்படின்னா அந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன்ல பிரச்சனை. அந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இப்போ நான் வந்து சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணியும் நான் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்கலாம். புரியுதுங்களா? இப்போ அந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்குறதுனால உங்களோட அவங்க லாபம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். நான் சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி ஈல்டும் அதிகமா எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்கி மார்க்கெட்ல அதிக பிரைஸும் நான் வித்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? கொஸ்டின் புரியுதா? சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் நான் யூஸ் பண்ணிட்டேன், மார்க்கெட்ல அதுக்கு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் நான் வாங்கிட்டேன், இப்போ அதிக பிரைஸ்ல நான் மார்க்கெட்ல விற்கிறேன். இப்போ ரெண்டுல எது லாபகரமா இருக்கும்? இதெல்லாம் எக்ஸாம்ல எழுத முடியாது, ஆனா ரியாலிட்டி இதுதான். நீங்க சாப்பிடுறது உண்மையிலேயே ஆர்கானிக் கோவா அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிக் கோவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
வாங்க முடியும்ப்பா. இதை வந்து அதே ஃபீல்ட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுவும் மாறுது. அதே ஃபீல்ட்ல நான் சொல்றேன்ல, இந்த ஃபார்ம் அண்ட் மெனியூர் பயோ ஃபர்டிலைசர்லாம் ஒருவேளை அதே ஃபார்ம்லேயே அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. வெளியிருந்து வாங்கினாங்க அப்படின்னா, நான் சொன்னது வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி. அந்த கேஸ் ஸ்டடி எந்த ஊரோடது அப்படின்றத கொடுத்துருக்கேன். கர்நாடகாவில் இவங்க யூஸ் பண்ண கேஸ் ஸ்டடி புரியுதுங்களா? டெக்கான் பிளேட்டில் கர்நாடகாவில் இவங்க யூஸ் பண்ண கேஸ் ஸ்டடி. இல்லை நீங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டடி ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்க அதையும் கொடுங்க, தப்பு இல்லை. புரியுதுங்களா? உங்களுக்கு டைவர்ஜென்ட் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. புரியல, கொஸ்டின் புரியலப்பா. ஓகேப்பா. நீங்க அவ்வளோலாம் யோசிக்காதீங்க ரொம்ப. உண்மையிலே அதுல உண்மையை சொல்லணும் அப்படின்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ல தான் ப்ராஃபிட் அதிகம். அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் எக்ஸாம்ல ஆர்கானிக் ஃபார்மிங்ல பெனிஃபிட் கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? சொல்லுங்க, ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் நான் உங்களோட டைவர்ஜென்ட் ஒப்பீனியன் நான் உங்களுக்கே கொடுக்குறேன் திரும்ப. எக்ஸாம்ல பெனிஃபிட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் நான் கேட்கறாங்க, நீங்க என்ன எழுதுவீங்க சொல்லுங்க அதுக்கு. நாம எந்த இடத்துல இருக்கோன்றது புரியுதுங்களா? ஒருவேளை நம்ம எதை மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைச்சோமோ அதை மார்க்கெட்டிங் பண்ணலாம். நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஆர்கானிக் ஃபார்மிங் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இல்ல சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணலாம். எந்த சைட்ல இருந்து பேசுறோன்றது தான் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? ரியாலிட்டி வேற தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. நான் வந்துட்டு ரியாலிட்டி அது வேற தான். பட் ஆனா இந்த எக்ஸாம்ல இதை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி எழுதினாதான் முடியும். இந்த மாற்று கருத்து நம்ம வந்துட்டு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம சஸ்டைனபிலிட்டி அச்சீவ் பண்ணணும், எஸ்டிஜி கோல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம எழுதணுமே தவிர. பட் ரியாலிட்டி வந்துட்டு நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாதான் நம்மளோட பாப்புலேஷன் நம்ம ஃபீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நம்மளோட பாப்புலேஷன் க்ரோ ஆகிற கண்டிஷனுக்கு நம்மளால ஃபீட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? பட் ரியாலிட்டி அந்த எக்ஸாம்ல எழுதும் போது ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பெனிஃபிட்ஸ் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் எழுதி தான் ஆகணும். புரியுதுங்களா? கடைசி எதுல முடிச்சோம்? சிஐசிஆர் எங்க இருக்கு? நாக்பூர்ல இருக்கு, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் காட்டன் ரிசர்ச். கோயம்புத்தூர்ல இருக்கிறது என்னது? அப்போ ரீஜனல் ஸ்டேஷன் தான் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஐக்ரிப் ப்ராஜெக்ட்டும் கோயம்புத்தூர்ல தான் பண்ணுமா, ஐக்ரிப் ப்ராஜெக்ட் ஆன் காட்டன். அந்த சிஐசிஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி தான். அந்த சிஐசிஆரோட ரிப்போர்ட் படி, இது எதுவுமே நான் சொல்லல, முன்னாடி சொன்னதும் வந்து நான் சொல்லல, கர்நாடகாவில் ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு. அந்த சிஐசிஆர் ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷத்துல லாபம் எடுக்க முடியல, ஆர்கானிக் ஃபார்மிங் மாத்தணும் அப்படின்னா 3-4 வருஷத்துல லாபம் எடுக்க முடியல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லாபம் எடுக்கிறோம், 20% லாபம், அதுக்கப்புறம் 40% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சிஐசிஆர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? என்ன என்ன கண்டென்ட் புரியுதா? சிஐசிஆர் அந்த ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும் பாருங்க. அதுல அந்த சிஐசிஆர் கேஸ் ஸ்டடி படி ஃபர்ஸ்ட் 3 இயர் எந்த ப்ராஃபிட் எடுக்க முடியல, பட் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் 20%, 40%, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த சிஐசிஆர் கேஸ் ஸ்டடியில. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? ஸோ இதை பத்தி தான் எழுதணும். வேற கேஸ் ஸ்டடி ஏதாவது கொடுங்க. டிஃப்ரெண்ட் அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வேற கிராப், வேற ரீஜியன், நார்த் ஈஸ்ட்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அங்க என்ன பண்றாங்க, சிக்கிம்லாம் நிறைய கேஸ் ஸ்டடி கிடைக்கும், அங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க எழுதலாம்.